நடிகை மீனாவுக்கும் பெங்களூருவை சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வித்யாசாகருக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. அவர்களுக்கு நைனிகா என்கிற மகள் இருக்கிறார். இந்நிலையில் நுரையீரல் பிரச்சனையால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி மரணமடைந்தார் வித்யாசாகர். கணவர் இறந்த பிறகு வீட்டோடு முடங்கிய மீனாவை அவரின் தோழிகள் தான் தைரியம் சொல்லி வெளியே அழைத்து வந்தார்கள். வீட்டிலேயே இருந்து கவலைப்பட்டால் மகளும் பாதிக்கப்படுவார் என்பதை புரிந்து கொண்ட மீனா மீண்டும் படங்களில் நடிக்க துவங்கினார். மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் நடித்து வருகிறார். மேலும் டிவி நிகழ்ச்சிகளிலும் நடுவராக இருந்து வருகிறார். இப்படி அவர் தன்னை பிஸியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் மீனாவை பற்றி மீண்டும் வதந்திகள் பரவுகின்றன. இம்முறை அரசியல் பிரபலம் ஒருவருடன் சேர்த்து வதந்தி பரவியிருக்கிறது. அதை பார்த்த மீனாவின் ரசிகர்கள் கோபமடைந்தார்கள். ஒரு விதவை பெண்ணை இப்படித்தான் மோசமாக பேசுவதா? அவரால் நிச்சயம் தனியாக வாழ முடியும். அவரை நிம்மதியாக வாழ விடுங்கள். தேவையில்லாமல் வதந்திகள் பரப்பாதீர்கள் என்கின்றனர். மீனா பற்றி வதந்தி பரவுவது இது ஒன்றும் முதல் முறையல்ல. முன்னதாக தனுஷுக்கும் மீனாவுக்கும் திருமணம் நடக்கப் போவதாக வதந்தி பரவியது. தன் காதல் மனைவியான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் தனுஷ். அவரும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றனர். வரும் அக்டோபர் மாதம் அவர்களின் மனு விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் விவாகரத்து கிடைத்ததும் தனுஷுக்கும் மீனாவுக்கும் திருமணம் என அறிவிப்பு வரும் என்று வதந்தி பரவியது. அதை பார்த்து தனுஷ் ரசிகர்களும் மீனாவின் ரசிகர்களும் கோபமடைந்தார்கள். தேவையில்லாமல் தனுஷையும் மீனாவையும் சேர்த்து வைத்து பேச வேண்டாம். அவர்களுக்கு இடையே எதுவும் கிடையாது. தனுஷ் அண்ணா கெரியரில் சூப்பர் பிஸியாக இருக்கிறார். தன் வாழ்வில் இனி திருமணம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என இருக்கிறார் என்று தனுஷ் ரசிகர்கள் தெரிவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது மீனாவுக்கு ஏற்பட்டுள்ள வதந்திக்கு மீனா பதிலடி கொடுத்துள்ளார். ஹேட்டர்ஸால் உருவாக்கப்படுவது வதந்தி, முட்டாள்களால் பரப்பப்படுகிறது, முட்டாள்களால் ஏற்கப்படுகிறது என அந்த ட்வீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்த குஷ்பு மீனாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்.